ஒரு ஆட்டோ கம்பெனி ஏறதுக்கு சேல்ஸ் பிக்கப் ஆகணும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும், மறைமுகமா நெறைய ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு. ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸோட குரோத் இத விட பெருசாவே நடந்திருக்கு. ஸோ சைலன்ட்டா ஒரு மல்டி பேக்கர் வேணும் அப்டின்னும்போது, இந்த மாரி கம்பெனிஸ கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு கம்பெனி தான் பேன்கோ ப்ராடக்ட்ஸ். BANCO ப்ராடக்ட்ஸ். இந்த பேன்கோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1963ல ஆரம்பிச்சிருக்காரு மெஹுல் அப்படின்றவரு. இவருக்கு 40 வருஷம் ஆட்டோமொபைல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இவர் ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த கம்பெனி இன் பர்ட்டிகுலர் வந்து இன்ஜின் கூலிங் மாடியூல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏர் கூலர்ஸ், 2 வீலர், 4 வீலர் இது எல்லாத்துக்குமே ஏசி கண்டென்சர் இந்த மாதிரி கூலிங் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து மிகப்பெரிய growth ஒரு 40% இயர் ஆன் இயர் growth இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ. அண்ட் இவங்க எல்லாமே ஓஇஎம்மோட ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் அவங்களோட கான்ட்ராக்ட் பண்ணி எம்ஓயு சைன் பண்ணி அது அவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டிசைன்லேருந்து எல்லாமே இவங்க பண்ணுறதை விட அவங்க கிட்டேருந்து வாங்கி பண்ணுறதுனால இவங்களுக்கான கஸ்டமர்ஸும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களோட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ப்ரெசன்ஸ் வந்து இப்போது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 62% வந்து இப்போ 68%, இந்தியாவில் 32%. இது ஓஇஎம்மை தாண்டி ஆஃப்டர் மார்க்கெட் ஷேர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சேல் பண்ண பிறகு ஆஃப்டர் மார்க்கெட் ஷேரும் இந்தியாவில் வந்து கணிசமாக உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்கலாம்.